விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கரு காலி நிலங்க. பார்த்திங்கன்னா நிறைய போயிருக்குது பாருங்கள், நல்லா சிவப்பாக தெரியுது பாருங்க, செம்மண். இந்த கால் தாங்க நாங்கள் பார்க்க வந்துருக்குறோம். மொத்தம் 3 ஏக்கருங்க. இந்த காட்டுக்கு பார்த்திங்கன்னாங்க 2 பக்கம் தார் ரோடு வசதிங்க. கார்னரு தார் ரோடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு தார் ரோடுங்க. தெற்கு பார்த்திங்கன்னா 20 அடி மண் தடங்க. மொத்தம் 3 பக்கம் தடை வசதிங்க. இந்த தடம் தான் வந்து 20 அடி மண் தடம். இது கிழக்கு உள்ள தார் ரோடு. வடக்கு தார் ரோடு வந்து நான் வீடியோ சுற்றி வந்து உங்களுக்கு காட்டுறேன். பக்கத்தில் பாருங்களா, தென்னந்தோப்பு, சுல்கானி சோளம், தென்னை எல்லாம் வச்சுருக்குறாங்க. தோட்டமான பகுதி தாங்க, தண்ணி ஆகக்கூடிய ஏரியா. பார்த்திங்கன்னா காட்டுக்கு வந்துங்க, காட்டுக்கார கையிலேயே இருக்குது. அவங்களே கொஞ்சம் எல்லாம் நிரப்பி சரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருந்திருக்குது, இன்னுமே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. அவங்க ஓரளவுக்கு வேலை செஞ்சுருக்குறாங்க. இப்போ இருக்கிற கண்டிஷனில் கொடுக்குறாங்க. நாம் வாங்கி கொஞ்சம் மேலும் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். விலையும் மற்ற இதெல்லாம் கடைசியாக சொல்கிறேன். ஊர் வந்து இப்போவே சொல்லிடுறேன். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் நம்பியூர்லேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. கட் ரோடு 2 பக்கம், 20 அடி மண் தடை ஒரு பக்கம், மொத்தம் 3 பக்கம் இந்த ரோடு வசதி வந்துடுதுங்க. நான் பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ண இடம் வந்து இந்த காட்டுக்கு அக்னி மூலையிலேருந்து வந்தேங்க. இப்போ கிழக்கு இருந்து மேற்கு நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். வாயு மூலையிலிருந்து குபேர மூலைக்கு போயிட்டுருக்குறேங்க. குபேர மூலை பார்த்திங்கன்னா மூளை கட் ஆகலை, ஆனால் குழியாக இருக்குது. பாருங்கள், இந்த மஞ்சக்கல் வரைக்கும் இந்த 3 ஏக்கராவுக்கு கட்டுப்பட்டது. இதிலிருந்து அப்படியே ஒரே நேருங்க. இதுதான் நம்மளுக்கு குபேர மூலைங்க. இப்போ குபேர மூலை குழியாக இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த கரடு மாதிரி தெரியுது பாருங்க, அதெல்லாம் வந்து நிரவி நம்ம குழி மூடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. செலவு பண்ணலாங்க. அதே மாதிரி எல்டி லைனு ஹெச்டி லைனு 2 போகுது காட்டுக்குள்ளே. இதெல்லாம் எடுக்க வேண்டியது வரும். அது காட்டுக்காரர்கிட்ட பேசி அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் பேசிக்கலாங்க. இப்போ நம்ம குபேர மூலையிலேருந்து அப்படியே அடுத்த பக்கம் போகிறோம். இந்த காட்டுக்கு வாயு மூலை கட்டாயம் இருக்குதுங்க. மற்றபடிக்கு மண்ணெல்லாம் நல்ல மண்ணுங்க. கொஞ்சம் காடு செலவு பண்ணணும். இந்த மாதிரி பக்கத்து காட்டில் பிடிச்சா இருக்குதுங்க. இந்த கருங்கல் பாரம் அடிக்க இந்த கரடு மாதிரி எல்லாம் இருக்குது. கொஞ்சம் செலவு பண்ணி ரெடி பண்ணணுங்க. காட்டுக்காரங்க மொத்தம் 3 பேருங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்து செலவு பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. வியாபாரி கையிலையோ அல்லது வேறெல்லாம் ஆகலை. அவங்க காட்டுக்காரரு, அவங்க பூர்வீக பூமி அவங்க கையிலேயே இருக்குதுங்க. இன்னும் கை மாறல. பாருங்கள், அந்த குபேர மூலையிலேருந்து அப்படியே நேராக வந்தோம்னா இந்த மஞ்சக்கல், இதிலிருந்து மறுபடியும் கிழக்கு போய் இந்த கரெக்டில் பாதி அளவுக்கு போகுதுங்க. பாதி அளவுக்கு வந்து இந்த காட்டுக்காரருக்கு சேருது. மீதி பாதி வந்து வேறு பக்கம் சேருது.
இது வரைக்கும் வந்து மறுபடியும் இப்படி இந்த கை வந்து இழுத்துட்டு போயிடுதுங்க. வாய் மூளை கட்டாகி போகுது. நேராக வடக்கு போய் தார் ரோட்டில் ஜாயிண்ட் ஆகிக்குதுங்க. கிழப்பக்கம் வந்து ஓரளவுக்கு வந்து வடக்கு சரிவாகவும் மேற்கு சரிவாகவும் காடு வந்துடுதுங்க. ஒரு பெரட்டு மாதிரி வந்துடுது. பாருங்கள், காட்டினோட வியூ இப்படி தான் இருக்குது. பக்கத்துலலாம் பாருங்கள், அசுலுக்கு அணிச்சு வளர்க்குறதெல்லாம் போட்டு நல்லா சிறப்பாக இருக்குது எல்லாமே. இது பார்த்தா ரெடி பண்ணாங்கிறதுனால மேலே வந்து கொஞ்சம் சல்லிக்காடு மாதிரி தெரியுது. இப்போ தான் நிறைய விட்டுக்கிறாங்க. இந்த மஞ்சள் கல் உலகத்துக்கு தான் வருது. இந்த சோளக்காடு ஒட்டி தான் போகுதுங்க. சோளக்காடு ஒட்டி அந்த மலை முழுசுமே இது இவங்களுக்கு சேர்ந்தது தாங்க. அது வந்து பின்னாடி மேற்கு திசைக்கு போக ஒரு கல் நட்டிக்கிறாங்க. ஆனால் மலை முழுசுமே இவங்களுக்கு தான் வருது. இந்த கரடு முழுசுமே பயன்படுத்திக்கலாம். இதோட ஒட்டி நேராக போகுதுங்க. நேருக்கு நேர் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. கொஞ்சம் வளைஞ்சு தான் போகுதெல்லாம். இப்போ நம்ம தெற்கிறது வடக்கு நோக்கி போயிட்டுருக்குறோங்க. இந்த காட்டுக்கு நேர் பண்ணி பார்த்தோம்னா வாயு மூலை வந்து இந்த சோளக்காடு தான் வரும். ஆனால் வாயு மூலை கட்டானதுனால இது வாயு மூலை இல்லை. இப்போ இந்த பக்கம் நேராக வந்து தார் ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகிக்குதுங்க. இது ஒரு கட் ரோடு பாருங்கள். இங்கேருந்து இந்த வியூ பாருங்கள். இப்படித்தாங்க இருக்குது காட்டினோட அமைப்பு. மொத்தம் 3 ஏக்கருங்க. ஒரு ஏக்கர் விலை வந்து 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க. குறைச்சி பண்ணலாங்க. பெருசாக குறையாதாம்மா, கணிசமாக குறைங்களாம்மா. காடு பிடிச்சிருந்தா நேரில் வாங்க. அந்த காட்டுக்கு செலவு பண்ணுற காசு குறைச்சி பேசலாங்க, அவ்வளோதான். பெருசாக பண்ண முடியாது. பாருங்கள், இந்த இடத்துல 3 ரோடு ஜாயிண்ட் ஆகுது. 2 பக்கம் தார் ரோடு, ஒரு பக்கம் வந்து 3 ரோடு ஜங்ஷனு. இங்கேருந்து ஒரு ரோடு, இங்கேருந்து ஒரு ரோடு, இங்கேருந்து ஒரு ரோடு. இப்படி தாங்க அந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்குல. நன்றி, வணக்கம்.